கட்டுக்கடங்காத கூட்டம், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்வு. இப்படியான ஒரு நிகழ்வு மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் பின்பற்றணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மக்கள் எளிதில் செல்லக்கூடிய வகையில் திட்டமிடல் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இந்த மக்கள் சுய கட்டுப்பாட்டு மூலமாக மட்டும்தான் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இருந்து தப்பிக்க முடியும். போலீஸ் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலுமே நம்மளுடைய சொந்த பாதுகாப்பை நம்ம முதல்ல பேணிக்கிடணும். அடுத்து இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நீங்கள் அதிகப்படியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள்ல தான் நடத்தணும் அப்படின்ற சட்டங்களை மிக கடுமையாக்கணும். அந்த பசிக்கக்கூடிய நேரங்களில் கொடுக்கக்கூடிய சிற்றுண்டி வகைகள், இந்த மாதிரி விஷயங்களை நிறைவு பண்ணுறது கட்டாயமாகுது. கூட்டம் கூடுவது என்றால் அந்த கூட்டம் எவ்வளவு வரும் என்பதை அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை மிகவும் கவனிப்புடன் கண்காணித்து சின்ன குறுகலான இடங்கள் இல்லாமல் பறந்து விரிந்த இடங்களை பார்த்து கொடுக்கணும். அந்த நகரனுடைய மையப்பகுதியில் அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடத்துவதற்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் அனுமதி அளிக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் அங்கே தாராளமாக கூடுகிற இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களில் இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும். குழந்தைகள், முதியோர்கள், இது போன்ற அரசியல் கட்சி சார்ந்த மீட்டிங்களுக்கோ பொதுக்கூட்டங்களுக்கோ அழைத்து வரக்கூடாது. எல்லா கட்சிகளுக்கு பொது இடங்களை பெருசாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படாது. அமெரிக்கா, லண்டன் இது போல பல நகரங்களில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மூலியமாகவே தொலைக்காட்சி வாயிலாகவே அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை இந்தியாவில் கொண்டு வரலாம்.